இன்னைக்கு நம்ம என்கிட்ட இருக்க கெட்டதையும் நல்லதையும் பற்றி தான் பேச போகிறோம். கெட்டது பேச நான் இருக்கேன், நல்லது பேச நான் இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? என்கிட்ட இருக்க கெட்டது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறது. ஈஸியாக எல்லாரையும் நம்பிடுறேன். யாருமே அவாய்ட் பண்ண முடியல. இவங்க நம்மளுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்களுக்காக இது அவங்க கிட்ட பேசவே கூடாது, அந்த மாதிரி நினைக்க கூட முடியல என்னால். ஸோ என்கிட்ட எனக்கே பிடிக்காத ஒரு விஷயம்னா அது இது மட்டும்தான். என்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே நான் ட்ரக்ஸ் தொட்டதில்லை, ஆல்கஹால் எடுத்ததில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை. அதுவே என்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். நான் எதுக்குமே ஈஸியாக அடிக்ட் ஆகலை. ஸோ நிறைய சான்சஸ் இருந்துச்சு ஆகிறதுக்கு. ஸோ நான் அதுதான் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். என்கிட்ட ட்ரக்கு, ஸ்மோக்கு, ஆல்கஹால் நான் எதுவுமே எடுத்ததில்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒருத்தவங்க கிட்ட அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்ல தெரியாது. அந்த விஷயம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அதை டைரெக்டாக சொல்ல முடியல. டைரெக்டாக கூட இல்லை, இன்டைரக்டாக கூட சொல்ல முடியல. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். பிடிக்கல, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, எது சொன்னாலும் எது பண்ணாலும் பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போவேன் நான். அப்புறம் என்கிட்ட ஒரு இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 90% கோவமே எனக்கு பட தெரியாது. கோவம் வராது, அது வேற விஷயம். கோவம் வராத விட எனக்கு கோவப்பட தெரியாது. அது ஒரு நல்லதான் எனக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா கோவப்பட்டா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், எல்லாருமே திட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நான் அது ஒரு அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயமாவே நான் பார்க்குறேன். கோவம் வந்தால் கண்டிப்பாக எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவேன், எல்லாரும் திட்டுவேன், யாராவது வந்து திட்டுவேன். அது நம்ம ஒரு இடத்துல திட்டிடுறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்த பண்ண வேணாம். அதனால நான் அந்த கோவன்ற விஷயம் எனக்கு வந்ததில்லை. உள்ள கோவம் இருக்கும், நான் வெளியே காட்டிக்க மாட்டேன், மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்பி ஷேர் பண்ணுங்கள். சொல்கிறா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு. பாய்.